நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி 48:15. புக் ஆஃப் ஐசையா 48:15, 15ஆம் வசனம் எடுக்கிறீங்களா? வாசிக்கலாமா? நீங்கள் என் சமீபத்தில் வந்து இல்லை 15. நானே அதை சொன்னேன். வாசிங்க 48. வாசிங்க 48:15. நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன். நான் அவனை வரப்பண்ணினேன். அவன் வழி வாய்க்கும். இங்க பாருங்க, வாய்க்கும். ஆண்டவர் சொல்றால், யூ வில் ஹாவ் சக்சஸ். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் விசுவாசிகள் மனம் உடைந்து போகிறதுக்கான ஏதோ ஒரு விஷயத்தில் மனம் உடைஞ்சு போகிறீங்க. ஒன்று, காரியம் வாய்க்கலை, கைக்கூடி வரல, வர வேண்டிய பணம் வரல, தொழில் முடங்கி போச்சு. ஜெபிங்கன்னு நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சில வீடுகளில் வியாதிகள், சில வீடுகளில் எதிர்பாராத விபத்துகள். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, நான் இப்படி சொல்கிறேன், ஏன் நடக்கக்கூடாது? ஏன்னா நம்ம தேவ தூதர்கள் கிடையாது, பரலோகத்தில் யாரும் கிடையாது, பூமியில் இருக்கிறோம், உலகத்தில் இருக்கிறோம். உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டுன்னு 1000 முறை பைபிளில் படித்தாப்பா நீங்கள் இப்போ தெரியும். ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்தவான்கள் எல்லாம், அதாவது பைபிள் கேரக்டர்ஸ் எல்லாம் நிறைய உபத்திரவத்தின் வழியாக தான் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டியிருக்காங்கன்னு 1000 முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இப்போது ஒரு தகப்பனார் ஒரு மாளிகை கட்டுறாரு. ஒவ்வொரு செங்கலுக்காக ஜெபிச்சு கட்டுறாரு வைங்க. தகப்பன் காலத்துக்கு பிறகு மகன் வந்து அங்கே அந்த கட்டடத்தில் அவன் இருக்கும்போது அந்த பெயின் அவனுக்கு தெரியுமான்னா அவனுக்கு தெரியாது. ஆமாம், எங்கள் அப்பா கட்டும்போது பார்த்தேன், ஆமாம், ஒரு ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பார் அப்படின்வான். புரியுதா உங்களுக்கு? ஆனால் அவங்க அப்பா கேட்கும்போது சொல்லும்போதே அழுதுருவார் அவங்க அப்பா. ஆண்டவர் எவ்வளோ ஆச்சரியமாக அதை கெட்ட வச்சார்னு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரியுதில்ல? ஆமாம், இன்றைக்கி ஒரு சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த பெயின் தெரியாத ஒரு சந்ததியை. அந்த சந்ததிக்கு தான் தாய் தகப்பன் போதிக்கணும். டேய் தம்பி, இது எப்படி வந்தது தெரியுமா? இதுக்கு என்னுடைய முயற்சி, நான் எடுத்த ஜபம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு பேசணும். அதை பேசாமல் கர்த்தர் உனக்கு அதை தருவார், இதை தருவார் அப்படின்னே சொல்லிகிட்டு இருந்தா எவ்வளோ நாளைக்கு உனக்கு அதை தருவார், இதை தருவார்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது? இன்றைக்கி வேத வசனத்தை வாசிக்க வேண்டிய, ஏன்னா இன்றைக்கி நான் உங்களோடு கூட பேச வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டால், என்னாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம், என்னாகமம் நம்பர்ஸ் சாப்டர் 14 verse 41 வாசிங்க. 41. மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறது என்ன? அது உங்களுக்கு வாய்க்காதுப்பா. இங்கே பாருங்க, எனக்கு எப்பவுமே நான் வந்து பாசிட்டிவ் காரியங்களையும் பேசுவேன், நெகட்டிவான காரியங்களையும் யோசிப்பேன். சரியா? ஒரு காரியத்தை வாங்கணுன்னா இதுக்கு ஏன் வாங்கணும், இது இவ்வளோ பணம் செலவு, இது இப்போ தேவையா? என் ஒய்ஃபு கேட்பா, அவள் இருக்கிற வரைக்கும், இது உங்களுக்கு தேவையா அப்படின்பா. நமக்கு பதில் வராது பாருங்க. சரி, தோத்துறோம், தேவசித்தம் இல்லைன்னு அவள், அதாவது டாமினேட்டிவ் கேரக்டர் கிடையாது. அதே போல் தான் நானும். இப்போ நமக்கு தேவையா இது? முதல்ல இன்றைக்கி இந்த மாதம் செய்ய வேண்டிய வேலை என்ன? ஊழியத்துக்கு முதல்ல தேவை என்ன? முதல்ல எலக்ட்ரிக் பில்லை கட்டு. அப்புறம் அடுத்தது என்ன? நம்ம உடன் ஊழியர்களுக்கெல்லாம் சம்பளம்லாம் இப்போ பணம்லாம் வந்துட்டா, கர்த்தர் அதுக்கு ஒரு தேவைகளை செஞ்சிட்டாரு, அதை பாரு. இதுதான் ஃபண்டமெண்டல். என்ன சொல்கிறீங்க? அப்புறம் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய காசு, அப்புறம் மிஷினரிகளுக்கு அனுப்ப வேண்டிய பணம், இதெல்லாம் வந்துட்டா இதை பார்க்கணும். அதான் இப்போ எங்கள் ப்ரொசீஜரை சொல்கிறேன். அப்போது நல்லா கவனிக்கணும். இல்லை விசுவாசத்தோடு பண்ணிடலாம், இதை வாங்கிடலாம், அதை பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாச வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுறது தான் சரியான ஒரு விசுவாச வாழ்க்கை. இங்கே அவர் சொல்கிறாரு, எப்பா அது உங்களுக்கு வாய்க்காதுப்பா அப்படின்னு கர்த்தருடைய ஊழியர் சொல்கிறார். இப்போ நான் வந்து உங்கள் சர்ச்சில் நின்று உங்களுக்கு வாய்க்காது பிரதர்னா
என்ன பிரதர் சொல்கிற? என் பாஸ்டர் 24 மணி நேரமும் வருஷத்தின் 365 நாளும் வாய்க்கும் தான் பேசுவாங்க. ஆனால் நீ என்னைக்கோ ஒரு நாள் வந்து வாய்க்காதுன்ற. வரிய ஒரு நல்ல வார்த்தை சொல்லக்கூடாதா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன், உங்கள் பாஸ்டர் சொன்னாங்களே 365 நாளும் டெய்லி சொன்னாங்களா, அது எத்தனை % வாட்சுதுன்னு நீ பார்த்தியா? ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, சரியான ஒரு ஒர்க் அவுட் ஆகலைன்னா டாக்டரை மாற்றுங்க, இன்னொருத்தர் ஒப்பீனியன் வாங்குங்க, அந்த புத்தி இருக்குது. இப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், ஏன் வாய்க்காதுன்னு சொன்னார் மோசே? அவர் சொல்கிறார், நீங்கள் கட்டளையின் நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறதுனால வாய்க்காது. ஏற்கனவே அவிசுவாசமான வார்த்தை பேசி சபையின் நடுவில் புலம்பலும் அழுகையும் வேதனையும், இதை நிமித்தம் ஆண்டவர் ரொம்ப வேதனைப்பட்டு வேதனையோடு கூட இருக்கிற நேரத்தில் இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே 42 வாசிங்க. 40 அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து, நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம். பாவத்தை அறிக்கை பண்ணிக்கிறானுங்க. நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் மேலே ஏற துணிகிறார்கள். அப்போதான் மோசஸ் சொல்கிறாரு, எப்பா இப்போ போவாத, ஆண்டவர் பயங்கர டென்ஷனாக கோபத்தில் இருக்கிறாரு, கர்த்தருடைய கட்டளை மீறிட்டீங்க, இப்போ நம்ம போக வேண்டான்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் மீறி அவர்கள் போகிறார்கள். நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு வாசிங்க, 42 வாசிங்க. நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதிருங்கள். முன்னால போனாங்க, சத்துருக்கள் இருக்கிறாங்க, கர்த்தர் உங்கள் நடுவில் இரார். அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள். பட்டயத்தினால் விழுவீர்கள். நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார் என்றான். உங்களுக்குள்ள இந்த ஸ்பிரிட் ஆஃப் பேக் ஸ்லைடிங் வந்திருக்குது. பிரதர்ஸ், பிலீவர்ஸ், கொஞ்சம் கவனிக்கணும். சும்மா கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு சொல்லிக்கிட்டு இஷ்டத்துக்கு இல்லை காரியங்களை செய்யக்கூடாது. உங்ககிட்ட என்கிட்ட அந்த ஸ்பிரிட் ஆஃப் பேக் ஸ்லைடிங் இருக்கான்னு பார்க்கணும். இவர் இங்கே சொல்கிறாரு, நீங்கள் போவாதீங்க, ஏன்னா அங்கே அமலேக்கியர் இருக்கிறாங்க, கானானியர் இருக்கிறாங்க. அங்கே என்ன பண்ணுவாங்க, மலையில் ஏறி போனீங்கன்னா அந்த இடத்துல அமலேக்கியர் இருக்கிறாங்க, கானானியர் இருக்கிறாங்க, அவங்க வந்து உங்களை முறியடிச்சிருவாங்கன்றாரு. தேவனுடைய பிள்ளைகளே, ஆனாலும் இவர்கள் மீறி போகிறார்கள். நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்க மாட்டார் என்றார். ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். 45. அப்பொழுது அமலேக்கியரும் கானானியரும் அந்த மலையில இருந்து இறங்கி வந்து அவர்களை முறியடித்து அவர்கள் ஒர்பா மட்டும் துரத்தினார்கள். பார்த்தீங்களா, தோல்வி. விசுவாசிகளுக்கு தோல்வி ஏன் வருது? ஆமாம், ஊழியத்தில் ஏன் தோல்வி வருகிறது? போராட்டம் வரலாம், தோல்வி வரக்கூடாது. புரியுதா? போராட்டம் உண்டு, தோல்வி கிடையாது. நீங்கள் போவாதீங்க, நாங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, ஆனால் அதை மீறி போகிறாங்க. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருத்தர் பாஸ்டர் பேசுகிறாங்க, கடன் வாங்காத, அனாவசியமாக கடன் வாங்காத. புரியுதா? அனாவசியமாக என்ன செய்யாதீங்க, கடன் வாங்காத. அப்போது இல்லை, நான் என் பணத்துக்காக ஜோம் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்படி ஒரு ஃபோன் கால் வருது, கடன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கடன் கொடுக்குறோம். இன்றைக்கி ஒரு காலையில் அவசரமாக ஊழியர் கொடுத்து பண்ணிட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணி, ஒரு குறிப்பிட்ட பேங்க்லேருந்து எதுலேருந்து ஃபோன் பண்ணி, சார் உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகிருக்கு. யார் கேட்டா சேங்ஷன் பண்ணேன், நான் எங்கடா லோன் கேட்டேன் அப்படின்னா, இல்லை சார் சேங்ஷன் ஆகிருக்கு சார், பயன்படுத்திக்கோங்க சார் அப்படின்னு. அப்போ சொன்னால், நீயும் கடன் வாங்காத தம்பி, நானும் கடன் வாங்க வேணாம், இருக்கிறத வச்சு வாழ்கிறதுக்காக முயற்சி பண்ணுங்க. தேங்க்ஸு சார் சொன்னேன். இன்றைக்கி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் கடன் வாங்குவது தேவ சித்தம் கிடையாது. இந்த நல்ல கவனிங்களேன், இருக்கிறதுல கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். அப்போது இந்த நாட்களில் பாருங்கள், இதை உபாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை மோசே அழகாக சொல்லுகிறார். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு நான் குயிக்காக போகிறேன். உபாகமம் 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே 44 வாசிங்க. 1ஆம் அதிகாரம்
அந்த மலையிலே குடியிருந்த ஆ. எமோரியர் உங்களை எதிர்க்கும்படி புறப்பட்டு வந்து எமோரியர் அங்கே அமலேக்கியர், கானானியர், எபூசியர், எமோரியர் எல்லாம் தான் கிடந்தானுங்க. இங்கே வந்து எமோரியர் வாசிங்க. தேனீக்கள் துரத்துகிறது போல, தேனீக்களை துரத்துகிறது போல உங்களை துரத்தி உங்களை சேயீர் தொடங்கி ஓர்மா மட்டும் முறியடித்தார்கள். அதான் அங்கே ஒருபான் போட்டிருக்கு, இங்க சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனம், நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அழுதீர்கள். கர்த்தருடைய சமூகத்தில் அழுதீங்க. கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவில்லை. உங்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. இப்படி காதேசிலே தங்கி அங்கே வெகு நாளா இருந்தீர்கள். இதுல ரொம்ப ஆழமான சத்தியம் இருக்குது. என்ன சத்தியம்? தேவ சமூகம் அங்க இருக்குது, அழுகை இருக்குது, விண்ணப்பம் இருக்குது. திரும்ப சொல்றேன், தேவ சமூகம் இருக்குது. பொதுவாக தேவ சமூகத்தில் என்ன ஜெபம் பண்ணாலும் அது கேட்கப்படும். ஆனால் இங்கே தேவ சமூகம் இருக்குது, விண்ணப்பம் இருக்குது. அப்புறம் சாதாரணமாக ஜெபிக்கலையாம், கண்ணீரோடு அழுகையோடு ஜெபிக்கிறாங்களாம். கண்ணீர் இருக்குது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்கல. அமைதியாக இருந்துட்டார். கர்த்தர் அமைதியாக இருந்துட்டார். தேவ சமூகம் தான் பிரதர், கர்த்தருடைய சமூகத்தில் தான் போய் அழுகிறேன், கர்த்தர் சமூகத்தில் தான் நான் விண்ணப்பம் பண்ணுறேன். புரியுதா? கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் சமூகம், கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவர்களுக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. ஒன்று. இன்னொன்று, காதேசில் வசனம் சொல்லுகிறது தங்கி வெகு நாளாய் அங்கே இருந்துட்டாங்க. வாட் இஸ் த மீனிங்? ஆமாம், ப்ரொசீட் பண்ண வேண்டிய ஆட்கள், ட்ராவல் பண்ண வேண்டிய ஆட்கள், 40 நாளில் போய் சேர வேண்டியது தான். இந்த 40 இயர்ஸ் வெகு நாள் கணக்காக, வார கணக்காக அங்கேயே அப்படியே நின்றுட்டாங்க. அப்போ ட்ராவல் பாதிக்கப்படுது. நீங்கள் கொஞ்சம் டைம் இருந்தால், ரிட்டையர்ட் ஆனவங்க அல்லது மற்றவங்க, இந்த 40 இயர்ஸ் டிலே அப்படிங்கிற டாப்பிக்கில் கொஞ்சம் நீங்கள் பைபிளை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். ஒய் டிலே 40 இயர்ஸ்? இங்கே அங்கங்கே தங்கிடுவாங்க, வெகு நாளாக தங்கிடுவாங்க. ஆமாம், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து போகாதீங்கடாப்பா, மலையில் ஏறாதீங்க, ஆண்டவர் வந்து உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இல்லை, அவிசுவாசத்து நிமித்தம் புலம்பல், அது இதுன்னு உபத்திரவம், கஷ்டத்தில் ஆண்டவர் இருக்காரு, நீ போவாதன்னு அங்கே ஒரு லீடர்ஷிப் இருந்து சொல்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட மோசேக்கள் இன்னைக்கு தேவை. நீ போ, வாய்க்கும் நீ போ. நான் நேற்று ஒரு பிரசங்கம் கேட்டுட்டு இருந்தேன், ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார், கேட்டுருந்தேன். தாவீதின் குடும்பத்துக்கும் சவுலின் குடும்பத்துக்கும் அதான் நெடுநாள் யுத்தம் இருந்தது. தாவீது வர விரித்தான், நீ தான் தாவீது, நீ வர விருத்தி அடைவேன்னு சொல்கிறானே தவிர தாவீது விருத்தி அடைகிறதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லலை. ஆமாம், நீ தாவீதா இருந்தால் விருத்தி அடைவாய், தாவீதா இருந்தால் அந்த நெடுநாள் யுத்தத்தில் நீ தொடர்ந்து யுத்தம் பண்ணுவாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீதா இருந்தால் என்ன அர்த்தம்னா, there are lot of good qualities in David. அதில் ஒன்று, அடிக்கடி கர்த்தரிடத்தில் விசாரிப்பார். இப்படி பேசினா தானே அந்த ஜனங்களுடைய கண்ணு திறக்கும். நீ உனக்கு கர்த்தர் உனக்கு வந்து அது பண்ணுவார், இதை பண்ணுவார், அப்படியே சொல்லி ஜனங்களை எமோஷனல் ஆக்கி உடனே 2 பாட்டு பாடி அதில் ஃபாஸ்ட்டாக பாடி அப்படியே ஒரு மாதிரி ஆக்கி, ஆமாம், ஒரு தோத்திர காணிக்கு எடுத்து அனுப்பிடுறோம். நம்ம இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளை நல்ல ஒரு விழிப்புணர்வு, ஆவிக்குரிய விழிப்புணர்வு நமக்கு தேவை. ஆவிக்குரிய விழிப்புணர்வு தேவை. அந்த சத்தத்தை கேட்கல. அந்த வசனத்தில் பாருங்க, கர்த்தர் உங்கள் சத்தத்தை அவங்க சத்தம் போட்டு அழுகுறாங்களாம். ஆமாம், கர்த்தருடைய சமூகத்தில் அழுதார்கள். கர்த்தர் அவருடைய ஜபத்தை கேட்கவில்லை அப்படின்னு இல்லை, சத்தம் கேட்க, அவங்க சத்தத்தை கேட்கல, உங்களுக்கு அவர் செவி கொடுக்கல. அப்படின்னா அவர் காதில் விழுது, அதை இவன் கிடக்கிறான்டா அப்படின்ற மாதிரி ஆண்டவர் கண்டுக்கல. அந்த சத்தம் வந்து ஆண்டவருடைய மனதை உடைக்கவில்லை. ஆனால் மோசே தேவ சமூகத்தில் அழுத போது கர்த்தருடைய இருதயத்தை உடைத்து ஆண்டவர் வந்து மனம் இறங்கினார். அப்பதான் சொல்வார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுன்னு. ஞாபகம் இருக்கா? ஆமாம், நிறைய பேருடைய சத்தம் கேட்க மாட்டேங்குது. எவ்வளோ சத்தம் போட்டு அழுகிறேன். காரணம் என்னன்னா, தேவனுடைய கட்டளையை மீறி. அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணாதன்னு ஏற்கனவே எச்சரித்தார். பணம் குளிர் ஆட்டுது, சொத்து குளிர் ஆட்டுது, இல்லை
150 பவுன் குளிர் ஆட்டுது இங்கே கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்புறம் 150 பவுன் போட்டுட்டு வந்தவா படாத பாடுபடுத்துறா. இது தேவையா? தேவையா ஐயா? தேவையா? கர்த்தருடைய நாமத்தினால பாரத்தோடு நம்ம ஜெபிக்கணும். அப்போ இன்னையிலேருந்து நம்ம, அதாவது கீழ்ப்படியாமை அந்த சுவாபம் கர்த்தருடைய காரியங்கள் வாய்ப்பதற்கு இடைஞ்சல். அதான் இன்னைக்குள்ள சப்ஜெக்ட். சரியா? அப்படியே கைகளை உயர்த்திடுவோம் இயேசுவின் நாமத்தில். நம்ம டைம் இஸ் 8 o'clock. ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறதுக்கு நான் கீழ்ப்படியணும். யாவரோடும் சமாதானமாக இருங்கள், அதற்கு நான் கீழ்ப்படியணும். கசப்பு, பிட்டர்னஸ்ஸு என் லைஃப்பில் வரக்கூடாது, அதற்கு நான் கீழ்ப்படியணும். ஆமாம், பெற்றோரை கனம் பண்ணணும், அதற்கு நான் கீழ்ப்படியணும். ஒளிவு மறைவு இல்லாமல் புருஷன் மனைவி பழகணும், அதுக்கு நான் கீழ்ப்படியணும். முன் கோபம், எரிச்சல், கோபத்தின் ஆவி என்கிட்ட இருக்கக்கூடாது, அதுக்கு நான் கீழ்ப்படியணும். பண விஷயத்தில் ஹானஸ்டாக இருக்கணும். ஃபேமிலி லைஃப்பில் ஒபீடியண்ட்டாக இருக்கணும். சர்ச்சில் பாஸ்டர்ஸ்னுடைய கண்களில் அவங்களுக்கு முன்னால் நான் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலின்னு பேர் வாங்கணும். சமுதாயத்தில் எங்கள் ஸ்ட்ரீட்டில் நான் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக மாறணும். அவங்க என்ன மதமாக இருந்துட்டு போகுது, அவன் எந்த இனமாக இருந்துட்டு போகுது, எல்லாவனும் அந்த குழிக்குள்ளே தான் போகிறான். புரியுதா உங்களுக்கு? அதனால் கர்த்தாவே, இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரின் காரியங்கள் வாய்க்கிலேயே நான் கீழ்ப்படியாமல் இஸ்ரவேல் மக்களை போல கீழ்ப்படியாமல் இருந்ததுனால என் சத்தம் கேட்கப்படலை. ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். இயேசுவே, காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவரே, நானே அதை சொன்னேன், அவன் வழி வாய்க்கும் என்று சொன்னவர். அதே மோசையின் மாயினால அவன் உங்க வழி வாய்க்காதுப்பான்னு சொல்றீங்க. என்னன்னு பார்த்தா, தேவ சித்தத்துக்கு மாறாக செயல்படுகிற காரியங்கள்ல இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தாரும். உங்களுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த மிஷன் டேல ஆண்டவர் மிஷனரிகளுக்காக உங்களுடைய பிள்ளைங்க ஜெபிச்சிருக்கிறாங்க. அதனால அவர்களுக்கு கர்த்தர் மனம் இறங்கி, ஆண்டவரே, தடைப்பட்டு காதேசில நீண்ட காலமா அவங்க ஆண்டவரை தங்கிட்டாங்கப்பா, வெகு நாட்களாக, மெனி டேஸ். ஆண்டவரே, அப்படிப்பட்ட தடைகள் வராதபடிக்கு நம்முடைய பிள்ளைகள் முன்னேறி செல்வார்களாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல சீடர்களாய் மாறுவார்களாக. உம்முடைய நாமம் இவர்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். இப்பொழுது யார் யார் வீட்டில் இந்த சத்தம் கேட்கிறதோ அந்த வீடுகளுக்குள்ளே ஒரு ஜெப ஆவி இறங்கட்டும். அந்த வீடுகளுக்குள்ளே ஒரு ஆவிக்குள்ளாக நிரப்பப்படுதல் வரட்டும். ஆமே அப்பா, நாங்க இன்னைக்கு இப்ப ஆண்டவரே, இந்த சர்வீஸ் முடிச்சோடனே எங்க டைனிங் டேபிள்ல சாப்பாடு வந்துடும். ஆனா ஆண்டவரே, என்ன சாப்பிட போறோம் தெரியலையே. இனி இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் 20 கோடி மக்கள் உணவின்றி படுக்கைக்கு போறாங்க. அதை நினைக்கிறோம். உத்தரப்பிரதேசத்துல ஆண்டவரே, இந்த மத ஆண்டவரே கூட்டத்துல நூற்றுக்கணக்கான மக்கள் மிதிக்கப்பட்டு நசுங்கி செத்து போனார்கள். அப்பா, அவங்கள விட நாங்க பெரியவங்க இல்லப்பா. ஆண்டவரே உதவி செய்யுங்க. உங்களுடைய கிருபை தாங்கட்டும். சமாதானத்தின் தேவன் கூட இருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்குள்ள நல்ல சந்தோஷமா இருங்க, தைரியமா இருங்க. அதாவது இந்த கீழ்ப்படிதல் தான் வாழ்க்கையில் மேல் படிக்கு கொண்டு போகும். கீழ்ப்படி, முதல் படி கீழ்ப்படி, அதுக்கப்புறம் மேற்படி. ஆமாம், அதனால் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியை ஒப்பு கொடுக்கணும்னு நினைக்கும் போதே கர்த்தர் உங்களை ப்ளஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். அதனால் தைரியமாக இருங்க, திடமனதாக இருங்க, மனசை விட்டுறாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. சரியா? ஆண்டவர் நடத்துவார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதனால் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருங்க. உங்களுடைய ஜெப தேவைகள் எதுவானாலும் உடனே நீங்கள் திரையில் பார்க்குறீங்கல்ல, நம்முடைய ஜீசஸ் மீட்ஸ் ப்ரேயர் சென்டர் சென்னை, அந்த 2 எண்களில் ஏதாவது ஒரு எண்களுக்கு ஜெப குறிப்பு அனுப்புங்க. ஒருவேளை கட்டாயம் மீட் பண்ணுவோம். ஆண்டவர் நடத்துவார். ஓகே, மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். God bless you.